வணக்கம். மேஷம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கைக்குள்ள கரைந்த சேமிப்பும் மீண்டும் தொடங்கிய ஒரு பயணங்களும் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். சிறுக சிறுக சேர்த்த வைத்த பணங்களும் எதிர்கால பாதுகாப்பிற்காக வைத்திருந்த சேமிப்புகளும் எதிர்பாராத ஒரு பெரிய ஒரு செலவிலோ அல்லது ஒரு புயலிலோ சிக்கி தூசியாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு கரைந்து போன ஒரு அனுபவங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பண விஷயத்தில் இருந்து கொண்டே தான் இருக்கும். இது சமீபத்தில் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கலாம், அல்லது இனிமேல் வரக்கூடிய நாட்களில் கூட நிச்சயமாக நடக்கலாம். எனவே முடிந்த அளவுக்கு பண விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருப்பது உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். உங்களை நம்பி யாராவது என்னை நம்பி நீ பணத்தை கொடு, நான் உனக்கு இந்த ஒரு பணத்தை 100 ரூபாயா 200 ரூபாயா மாற்றி கொடுக்கிறேன், 1000 2000 என்று கூறி உங்களுடைய மண்டையை கழுவி உங்களிடமிருந்து பணத்தை வாங்க வேண்டும் என்று எத்தனையோ நபர்கள் போராடி கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் புதிதாக செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்களை அவங்களுடைய பணத்தை வைத்து செய்ய மாட்டார்கள். உங்களை போன்ற மற்ற நபர்களின் பணத்தை வாங்கித்தான் ட்ரை பண்ணுவார்கள் என்பது உங்களுக்கு பணத்தை கொடுத்த பிறகுதான் தெரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் தான் இருக்கும். இது போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன நிகழ்வுகள் நடந்து அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பணத்தையே கரைக்க வைத்திருக்கும். இனிமேல் அவ்வளவுதான், எல்லாம் முடிந்துவிட்டது என்று மற்றவர்கள் நினைத்த நேரத்தில் பூஜ்ஜியத்தில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் தொடங்க வேண்டிய கட்டாயத்திற்கு நீங்கள் தள்ளப்பட்ட ஒரு அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே நடந்திருக்கும். ஆனால் மேஷ ராசியின் வேகங்களும் சுறுசுறுப்புகளும் உங்களை மீண்டும் எழுந்து நிற்க வைக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். தோல்வியிலிருந்து மீண்டு வரக்கூடிய கலையை இந்த ஒரு இழப்பு உங்களுக்குள்ள நிச்சயமாக கற்றுக் கொடுக்கும். எவ்வளவுதான் வாழ்க்கைக்குள்ள தோற்றாலும் ஒருபோதும் நீங்கள் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை இழக்கக்கூடாது என்பதை நீங்கள் இப்பொழுதாவது உங்களின் மீது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லது அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும். அதே போல் யாரிடமும் சொல்ல முடியாத மனக்காயங்களையும் சுமந்த ஒரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். மேஷம் ராசி என்பர்களே, வாழ்க்கையில எல்லா காயங்களும் உடலில் தெரியாது. சில காயங்கள் மனதிற்குள் அமைதியாக வாழ்ந்து கொண்டே தான் இருக்கும் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இந்த அனுபவங்கள் எல்லாருக்கும் பொருந்தாது. ஆனால் சில மேஷம் ராசிக்காரர்கள் கடந்த காலத்தை நினைத்து பார்க்கும் பொழுது அந்த நாட்களை நான் மட்டும்தான் அறிவேன் என்று சொல்லக்கூடிய தருணங்கள் கூட இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த தருணங்கள் எப்படி இருந்தது, எப்படியெல்லாம் அது பிரச்சனைகளை தேடி கொடுத்தது என்பது உங்களுக்கு மட்டுமே தான் தெரியும். நீங்கள் சில காயங்களை அழுது வெளியேற்ற முடியாது. சில வேதனைகளை யாரிடமும் சொல்லவும் முடியாது, பகிரவும் முடியாது. அப்படி சொல்லவோ பயிரவோ தெரிந்து கொண்டால் அதை மற்றவர்கள் உங்களை பற்றி தவறாக நினைத்து விடுவார்களோ என்று நினைத்து கொண்டு நீங்கள் சில விஷயங்களை மனதிற்குள் மட்டுமே போட்டு அடைத்து வைத்து விட்டீர்கள். இந்த ஒரு அனுபவங்கள் நிச்சயமாக உங்களுக்குள்ள நடந்திருக்கும். ஏனென்றால் சொன்னாலும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் மற்றவர்கள் என்கிற ஒரு பயங்களும் ஒரு குழப்பங்களும் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அதனாலேயே எல்லாவற்றையும் மனதிற்குள் புதைத்து வைத்து சாதாரணமாக வாழ்வது போல நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டது. அதே போல உங்களுடைய குடும்பத்தில் நடந்த ஒரே ஒரு சம்பவங்கள் இன்னும் மறக்க முடியாமல் இருக்கும். அல்லது நீங்கள் உயிராக நம்பிய ஒருவரின் ஒரே ஒரு வார்த்தைகள் இன்று வரைக்கும் உங்களுடைய மனதில் ஒலித்து கொண்டே இருக்கும். அது இன்னும் பிரச்சனைகளையும் கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு எப்பொழுது கிடைக்கும், அது என்னுடைய வாழ்க்கையை எப்பொழுது மாற்றி போடும் என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள் நினைத்து கொண்ட ஒரு தருணங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டே தான் இருக்கிறது. வெளியே பார்த்தால் வாழ்க்கை வழக்கம் போல செல்வது போலத்தான் இருக்கும். உள்ளுக்குள்ள அந்த நினைவுகள் மட்டும் ஒவ்வொரு முறைகளும் மனதை காயப்படுத்தி கொண்டு தேவையில்லாத ஒரு வேதனைகளையும் தேவையில்லாத ஒரு கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் சில நேரங்களில் எல்லோரும் தூங்கிய பிறகு மட்டும் உங்களுக்கு தூக்கம் வராமல் இருந்த ஒரு நாட்களும் உண்டு. பழைய நினைவுகளை ஒன்றன் பின் ஒன்றாக வந்து மனதை பாரமாக்கியிருக்கலாம். ஏன் இது எனக்கு மட்டும் நடக்கிறது என்ற கேள்விகள் கூட பதிலில்லாமல் உங்களுடைய மனதில் சுழன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு அனுபவங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும். நான் இதுவரை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூறியது சரியாக பொருந்திக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும்
தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மேஷம் ராசி அன்பர்களான உங்களுடைய வாழ்க்கைக்குள் விலகி சென்றவர்கள் பற்றிய சிந்தனைகள் இப்பொழுது உண்டாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்களை நிச்சயமாக தேடி கொடுக்கும். அந்த வாய்ப்புகள் உங்களுடைய கைகளுக்கு எட்டிவிட்டால் அதனை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். மனை சார்ந்த உதவிகள் உங்களுக்கு இப்பொழுது சாதகமாக முடிய போகிறது. அலுவலக பணிகளில் விவேகத்துடன் நீங்கள் செயல்பட்டால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாக தேடி கொடுக்க உதவும். உறவினர்கள் வழியில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். பொறுமை என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வியாபார பணிகளில், அது மட்டுமல்லாமல் வேலை செய்யக்கூடிய இடங்களில், தொழில் செய்யக்கூடிய இடங்களில் பொறுமை என்பது வேண்டும். பொறுமை இல்லாமல் மேஷம் ராசியான நீங்கள் முடிவுகளை எடுத்தால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளத்தான் பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்கும். வீடு மாற்றம் குறித்த சிந்தனைகள் இப்பொழுது உண்டாகலாம். பெரியோர்களின் ஆலோசனைகள் இப்பொழுது ஒரு தெளிவனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். கல்வி பணிகளில் இருந்த ஆர்வமின்மைகள் குறைந்து மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறக்கப் போகிறது. உங்களுடைய உழைப்புக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு மதிப்பு, நீங்கள் சிந்திய வேர்வைக்கும் போட்ட உழைப்பிற்கும் உரிய அங்கீகாரங்களும் பாராட்டுகளும் கிடைக்காமல் போன தருணங்கள் இப்பொழுது மாற்றப்பட்டு உங்களின் புகழை வேறு ஒருவர் தட்டி பறித்து சென்ற காலங்கள் முடிவுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாறக்கூடிய காலங்களும் நேரங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அந்த காலத்தையும் நேரத்தையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டாலே போதும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். இனிமேல் உங்களுடைய திறமைக்கான உண்மையான மதிப்பு உங்களை தேடி தானாகவே வரும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் மேலதிகாரிகளின் கவனங்களும் சமூகத்தில் உரிய மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிட்டது. உங்களின் உழைப்பை உலகமே உற்று நோக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு நல்லதொரு அங்கீகாரங்கள் இப்பொழுது காத்து கொண்டிருக்கிறது. அந்த அங்கீகாரங்களை நீங்கள் தான் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அருகில் நெருங்கிவிட்டது. எனவே நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். கடன் சுமைகளை குறைக்க புதிய வழிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். ஒரு மனிதனின் தூக்கத்தை கெடுப்பது எதிரிகள் மட்டும் கிடையாது, மனதில் சுமையாக இருக்கக்கூடிய கடன் தான். சில நேரங்களில் மாதம் முழுவதும் உழைத்த பிறகும் சம்பளம் வந்த சில மணி நேரங்களிலேயே எல்லாம் செலவாகிவிட்டது போன்ற உணர்ந்த ஒரு தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். குடும்பத்தினரிடம் சிரித்து பேசினாலும் மனதுக்குள் கணக்குகள் மட்டும் ஓடிக்கொண்டே இன்னும் இருக்கலாம். அந்த ஒரு வினாடிகளுக்கு, அந்த ஒரு காரணங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் இப்பொழுது ஒரு தீர்வானது கிடைக்கக்கூடிய ஒரு காலங்களும் நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக வந்துவிடும். அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இதில் ஏதேனும் ஒரு கேள்விகள் கேட்க வேண்டும் என்றாலும் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். வேதனைகளையும் தேவையில்லாத ஒரு கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் சில நேரங்களில் எல்லோரும் தூங்கிய பிறகு மட்டும் உங்களுக்கு தூக்கம் வராமல் இருந்த ஒரு நாட்களும் உண்டு. பழைய நினைவுகளை ஒன்றன் பின் ஒன்றாக வந்து மனதை பாரமாக்கியிருக்கலாம். ஏன் இது எனக்கு மட்டும் நடக்கிறது என்ற கேள்விகள் கூட பதில் இல்லாமல் உங்களுடைய மனதில் சுழன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு அனுபவங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும். நான் இதுவரை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூறியது சரியாக பொருந்திக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மேஷம் ராசி அன்பர்களான உங்களுடைய வாழ்க்கைக்குள் விலகி சென்றவர்கள் பற்றிய சிந்தனைகள் இப்பொழுது உண்டாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்களை நிச்சயமாக தேடி கொடுக்கும். அந்த வாய்ப்புகள் உங்களுடைய கைகளுக்கு எட்டிவிட்டால் அதனை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். மனை சார்ந்த உதவிகள் உங்களுக்கு இப்பொழுது சாதகமாக முடிய போகிறது.
அலுவலக பணிகளில் விவேகத்துடன் நீங்கள் செயல்பட்டால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகளையும் நல்லவிதமான சில காரியங்களையும் நிச்சயமாக தேடி கொடுக்க உதவும். உறவினர்கள் வழியில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றிக் கொடுக்கும். பொறுமை என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வியாபார பணிகளில், அது மட்டுமல்லாமல் வேலை செய்யக்கூடிய இடங்களில், தொழில் செய்யக்கூடிய இடங்களில் பொறுமை என்பது வேண்டும்.